வணக்கம் என்ன அரவிந்தன் காலை வணக்கம் அரவிந்தன். அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களை இன்று 29ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் 2026 எஸ்எஸ் காசையில் புதிய வரவாக வந்திருக்கின்ற கூடுதலான வாகனம் வந்திருக்கேன். ஆமாங்க அரவிந்தன் வந்திருக்கின்றது, வாகனம் வந்திருக்கின்றது. அதை வந்து எப்பயுமே அரவிந்தன் ஜப்னா அப்படின்ற யூடியூப்ல நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் என்னுடைய பார்வையாளர்களுக்கும், அதே மாதிரி அரவிந்தனுக்கு இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிற பார்வையாளருக்கும் சேர்ந்து ஒரு காலை வணக்கத்தை மீண்டும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்க அரவிந்தன் எதை பார்க்க போறோம் இதுல இருந்து இது என்ன மாதிரி ஒரு இந்தியன்? ஆமா, இந்தியன் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட செல்லியா மாதிரி அந்த மாடலுக்கு தான் அடிச்சிருக்காங்க. செல்லியா மாதிரி இருக்கும், அழகான கலர், மைண்ட் ரேட் அப்படின்ற ஒரு கலர் வந்து இருக்கின்றது. அது 74,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வந்த பெயிண்டோட நிற்கின்ற காரணம் ஒரிஜினல் பெயிண்டுகளோட நிற்கேன். ஒரிஜினல் பெயிண்டுகளோட இருக்கு. 2017ஆம் ஆண்டு இறக்குமதி செய்து ரெஜிஸ்டர் பண்ணினா 2017 தான். பிராண்ட் நியூ கார்கள் வந்து அப்படித்தான், அந்த வருஷம் ஏதோ அதே வருஷத்துல ரெஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க. நிறைய கார்கள் அப்படித்தான் வரும். அரவிந்தன் மீண்டும் ஒருக்க பார்வையாளர் சொல்ல 37 லட்சம் ரூபா, அதாவது அன்னளவாக 25 லட்சம் ரூபா உங்களுக்கு லீஸ் எடுக்கலாம். கையில் வந்து ஒரு 12 லட்ச ரூபா வந்து காரை கொண்டு போகும். 12 லட்சத்தோட வந்தால் கார் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட டயர் எல்லாம் புது டயர்களோடய இருக்குது. அதை விட முக்கா கண்டிஷன் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் காரில் போட்டுருக்கிறபடியாக டயர் நல்ல டயர்களோட இருக்குது. பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட்கள் என்ன இந்த பெயிண்டோட அழகான கலருங்க, ஒரு ரெட் கலர் மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கலர். அதே மாதிரி காரும் ஒரு அழகு. சாதாரணமாக வந்து நிறைய வந்து லேடிஸ், அதாவது பெண்கள் ஓடக்கூடிய சிறிய ரக கார்கள் இது எனக்கு தேவையாக இருக்குது. அது விலையும் கம்மியாக இருக்கணும், லீஸும் போடணும். கையில் ஒரு 10 லட்ச ரூபா வந்து 12 லட்ச ரூபா தான் கொண்டு போகக்கூடிய கார் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த கார் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து என்னோட கண்டெக்ட் பண்ணாங்க. என்னுடைய நம்பர் அவர் போடுவார். நான் உங்கள் நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன். அதை விட இது டாட்டா நானோனரா என்ன? ஆமாம், டாட்டா நானோ ஒன்று அது ஏற்கனவே போட்டிருப்பீங்க. இப்போ புதிய பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒருக்கா சொல்கிறதுக்கு கேபி டாட்டா நானோ கார் இருக்கின்றது. இந்த காரை பார்த்தீங்கன்னா வந்து இதில் முழு விலையுமே 15 லட்சம் ரூபா. சாதாரணமாக வீட்டுக்கு ஒரு சின்ன காரும் தேவை, பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய காராக இருக்கணும், சின்ன காராக இருக்கணும். ஒழுங்கை வீட்டில் வந்து பெருசாக வாகனம் பார்க் பண்ண இடம் இல்லை, சின்ன ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கும். யாரேனும் அப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சின்ன கார் ஒன்று 15 லட்சம் ரூபாய் கார் ஒன்று தேவைன்னா வாங்க, விலையை பேசி தீர்மானிக்கலாம். 15 லட்சம் தான் ஒரு கேபி நம்பர். அதை விட டயர் எல்லாம் புது டயர்களோடய இருக்குது. அதை விட இந்த பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட் போல. ஆமாம், வந்த பெயிண்டோட தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும். அரவிந்தர் புதிய கார் அல்ல தானே கார்கள். அதை விட விலையும் உங்களுக்கு குறைஞ்ச விலை தான். ஆட்டோ 25 லட்சம் போய்க்கு கார் 15 லட்சம் ரூபாய்க்கு இப்போ கூட பிக்மி ஊவர்களுக்கு ஓடக்கூடியதாக இருக்குது. ஏன்னா கூடுதலான ஆட்கள் ஏசி போட்டு ஒரு நார்மலான ரிப் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏசி எல்லாம் வேலை செய்யும் தானே. அதை விட மேனுவல் கியர் தான். கார் வந்து கிளீனான முறையில் இருக்குது. உங்களுக்கு விலைக்கு ஏற்ற மாதிரி கார் இருக்குது. நீங்கள் டாட்டா நானோவை பார்த்த மாதிரி வாங்க. நிசான் கிளிப்பர் அப்படின்ற நிசான், அதாவது ஜப்பான் நாட்டு தயாரிப்பான ஒரு 7 பேர் 7 சீட்டர் 2024ஆம் ஆண்டு பதியப்பட்டது. 2008ஆம் ஆண்டு உற்பத்தி செய்தாலும் இதில் பதிவு செய்யப்பட்டது 2024ஆம் ஆண்டு பதியப்பட்ட நிசான் கிளிப்பர். 2024ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அது சின்ன குட்டி படி வேன் அப்படின்னு, படி ஜப்பான் வேன் அப்படின்றது. ஸோ அந்த வேனுக்குள்ளே போய் பார்ப்போம். அதை விட எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. மற்றவங்களுக்கு தெரியும் பதிவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2024ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஓட்டோ கியர் பவர் ஷட்டர்ஸ் வந்து ஒரு நிசான் கிளிப்பர். அதுக்கு அன்னளவாக லீஸ் கூட வந்து நான் நினைக்கிற மாதிரி 37 ரூபா 40 ரூபா வரைக்கும் 45 ரூபா வரைக்கும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லீஸ் எடுக்கலாம். அதை விட ஃபுல் ஆப்ஷன். ஆமாம், ஃபுல் ஆப்ஷன். அதை விட சும்மா நார்மலாக ஒரு ஏர்போர்ட் ஓட்டங்களுக்கு எல்லாம் போகக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி சின்ன வாகனங்கள் வந்து பெட்ரோல் செய்யக்கூடிய வாகனங்கள் தான் எல்லாம் தேடுறாங்க. நமக்கு தெரியும், இன்று வந்து உலகத்தில் யுத்தம் காரணமாக யாரெல்லாம் வந்து பெரிய வாகனங்களை பார்க்குறத விட சின்ன பெட்ரோல் செய்யக்கூடிய வாகனம் இருக்கா, விலை குறைவாக இருக்கா அப்படின்றத எங்களுக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய தேடல்களாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்கள், என்னுடைய வாடிக்கையாளர் அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது சின்ன வேன் ஒன்று வேணும், அந்த ஜப்பான் வேனாக இருக்கணும், அது 2024 புதிய பதிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேனை இதுக்கு உங்களுக்கு என்னையோட கண்டெக்ட் பண்ணலாம். அது அரவிந்தன் போடுவார். அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர் இந்த முழு விலையுமே 57 லட்சம் ரூபா தான் சொல்கிறேன். நிச்சயமாக விலைகள் முன்ன பின்ன செஞ்சுக்கலாம். அதை விட லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? அன்னளவாக நான் சொன்ன மாதிரிக்கு 40 லட்ச ரூபாய்க்கு 42 ரூபா 45 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். அது வந்து டிபெண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எப்படிலாம் பாவிக்கிறீங்களோ அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த காரை மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். முழு விலையும் 37,50,000 ரூபா தான் விலை. இதுக்கும் வந்து 25 லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க 15 லட்ச ரூபாய்க்கும் ஒரு டாட்டா நானோ பார்த்தீங்க. டாட்டா நானோ வந்து 15 லட்சம். ஏசி எல்லாம் வேலை செய்யும். உங்கள் நார்மலாக ஆட்டோவில் போகிற மாதிரி போகலாம் ஏசியில். அதை விட இந்த வேனோட விலையை சொல்லுங்க.
கைரோப்போட. ஆமாம், அரவிந்தன் அவர்களை நான் நினைக்கிறேன் எட்டே போட்டுட்டு புதிய பார்வையாளர் பார்ப்பீங்க, புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா அந்த முழு விலையுமே 1,85,00,000 ரூபாய். அன்னளவாக 1 கோடி ரூபா லீஸ் எடுக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட வேறு வேன்கள் ஃப்ளட் ரூஃப் கேடிஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லை டொல்பின் வேனாக இருந்தாலும் வேறு பிற வாகனங்கள் இருந்தாலுமே மாற்றி உங்களுக்கு இந்த வேனை கொண்டு போகலாம். அதை விட அந்த இது வந்து சுசுக்கியோடையா? ஆமாங்க, சுசுக்கி எவ்ரி இது வந்து பெட்ரோல் வேன். பெட்ரோல் வேன் வந்து சின்ன வேன், அதே மாதிரி நல்ல வாரங்கள் இழுக்கக்கூடிய எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்குங்க. ஒரு வாகனம் வாங்கினா நாங்கள் இன்னொரு 1 வருஷம் பாவிச்சுட்டு கொடுக்கும்போது அதே மார்க்கெட்டில் இருக்கிற வாகனம் ஜப்பான் வாகனமாக இருக்கும். அதே மாதிரி இந்தியன் வாகனம் நீங்கள் மார்க்கெட்டை பிடிச்சிட்டு வருது. ஸோ இது முழு விலையுமே வந்து 26,50,000 தான் சொல்கிறோம். இதுக்கும் அன்னளவாக 20 லட்ச ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். 26,50,000 மேன். 26,50,000 ரூபா 2006 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதை விட இந்த ஹைரோப் வந்து 1,85,00,000 மேன். 1 கோடி கிட்ட லீசிங் எடுக்கலாம். நீங்கள் 85 லட்சம் கையில் இருந்தால் இது எடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் கூடுதலான கார் இருக்குது, அதோட விலையிலையும் பார்ப்போம். ஏன்னா ஒரு வீடியோக்கு மட்டும் அரவிந்தன் வர்றது பெரிய அவருக்கு கஷ்டம் தூர்க்கிறது வருகிட்ட. ஸோ அதனால தான் அதை போடுறேன். அதே மாதிரி கையில் வந்து ஒரு 29,50,000 இருந்தால் இந்த KF கொரியன் நாட்டு தயாரிப்பு Hyundai அப்படின்ற ஒரு மாடல் 2007 ரிஜிஸ்டர் பண்ணினது. என்ன விலை ராயன் இது? 29,50,000. 29,50. இதுக்கும் அன்னளவாக 16 17 ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். இப்போ கார் வந்து எல்லாம் க்ளீனான முறையெல்லாம் இருக்குது. டயர்கள் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. 29,50,000 ஒரு குட்டி கார். இது பெட்ரோலும் பாவிக்குன்னல்ல? அன்னளவாக 14 தொடக்கம் 15 வரைக்கும் பெட்ரோல் செய்யும். கூடுதலாக இங்கே நிற்கிற வாகனங்கள் கூட எல்லாம் சிறிய விலை குறைஞ்ச வாகனங்களும் பெட்ரோல் பாய்க்கக்கூடிய வாகனங்கள். இப்போ சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாதிரி அதுதான் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வரோம். என்னென்ன வந்து பெட்ரோல் செய்யாத வாகனங்கள் இன்று வந்து தெரிந்தாங்க. பெட்ரோல் என்ன நடக்கும், இந்த டட்ரூன் எவ்வளவு பெட்ரோல் பாவிக்கும்? இது அன்னளவாக 18 தொடக்கும் 16 18 நிச்சயமாக 18 20 வரைக்கும் செய்யுங்க. 20 மட்டும் இது பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இந்த சிறிய லொரி ஒன்று இருக்குது, ஃபோட்டோண்டு. இது சைனாண்டு தானே? சைனாட ஃபோட்டோன் லொரி. இது வந்து முழு விலையுமே 19,50,000 சொல்கிறோம். வாங்க விலையை குறைத்து தரலாம். 19,50,000 ரூபா 2015 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ஒரு ஃபோட்டோண்டு சைனாண்ட எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது, எல்லாம் செய்திருக்கு. ஆமாங்க, ரீபெயிண்ட் அடிச்சிருக்கு. வாங்க அதே மாதிரி டிராக்டர் வேணும்னா ஒரு டிராக்டர்கள் இருக்கின்றது. அதே மாதிரி இதை விட விலை குறைஞ்ச சின்ன லொரி ஒன்று வேணும்னா முழு விலையுமே 16,50,000 மஹேந்திரா கம்பெனி, மஹேந்திரா அப்படின்ற ஒரு கம்பெனி இந்தியன் தயாரிப்பு. வாங்க அந்த லொரி 16,50,000 16,50,000 ஒரு குட்டி லொரி. எல்லாம் டயர் புது டயர்களோடு இருக்குது. எல்லாம் க்ளீனான முறையில் ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரி இருக்குது. வந்த பெயிண்டோடைய இருக்குது. 2016ஆம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதாவது கடைசி பதிவுகள் 16 17 18. என்ன விலை? 16. ஆமாம், என்னுடைய பார்வையாளர்களே இன்று வந்து ஒரு ஆட்டோ எடுத்தால் கூட வந்து இன்றைக்கி ஆயிரங்கள் வந்து என்னென்னா பிக்மியெல்லாம் போட்டு வந்து எல்லாத்துக்கும் முன்ன மாதிரி ஆட்டோக்கள் 1000 தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன லொரியோன்னு எடுத்திங்கன்னா வந்து 2 in 1 அப்படின்றது ரெண்டுக்கும் பாவிக்கணும். ஒரு கடையை வச்சுருக்கவங்க சும்மா இருக்கும்போது ஒரு 1000 ஓடிக்கலாம். டெய்லி ஒரு 5000 மாதிரி சாதாரணமாக உழைக்கக்கூடிய சின்ன லொரி. ஸோ யாரும் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு 8 லட்சம் ரூபா உங்களுக்கு லீஸ் எடுத்து தரலாம். 8 லட்சம்ண்டா கையில் ஒரு 8 லட்சம் இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குது. எடுத்துகிட்டு போகலாம், எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட டீசல்லாம் நேரம் என்ன இது? ஆமாம், டீசல் போல வேலை 20 கிட்ட 30 கிட்ட வேலை செய்யுமே. அது வந்ததுலேயே அந்த மஹேந்திரான்ற ஒரு குட்டி வேன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எல்லாம் ஃபுல் பொடியோட. ஸோ என்னுடைய பார்வையாளர் ஒருத்தர் வணக்கம் அண்ணே. இன்றைக்கு இந்த வேன் எடுக்க போகிறீங்களா? ஓ, மட்டக்களப்பிலேருந்து இவர்கிட்ட வீடியோ பார்த்து தான் வந்துருக்குறீங்களா? வீடியோ பார்த்து தான் வந்துடுறான். இன்னொரு அடுக்கு எடுக்கிறது. வந்து என்னென்னா வந்து ஒரு வெட்டிகளோ இருக்கிறாரு. ஒரு உண்மையிலே ஒரு பெரிய பிரபலமான பாடசாலையில் ஒரு சாரதியாக இருக்கின்ற அதை படித்த பிள்ளை. இவர் என்னுடைய ஒரு ஃபேன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குறார். இவருடைய நண்பர் இவரை நம்பி இல்லை ஓடியெல்லாம் பார்த்தாரு. ஸோ வந்திருக்கின்றார். என்ன யூடியூப்பில் பார்க்குறது எல்லாத்துக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி எல்லா புகழும் என்னை சார்ந்திருக்கின்ற அரவிந்தனாக இருக்கலாம், பாலாவாக இருக்கலாம், 2K நிறைய பேர் நாங்கள் அவங்கெல்லாம் இல்லாட்டி நம்ம இந்த அளவுக்கு வர முடியாது. அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்கள், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் வந்து சந்தோஷமான ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நம்ம இவ்வளோ நாள் உங்களுக்கு வாகனம் கொடுத்துருக்கின்றோம். ஸோ எங்களுடைய அந்த நம்பிக்கை நிமித்தமாக நீங்கள் பாருங்கள். அந்த நம்பிக்கை என்றுமே தொடரும் இந்த SS கார் சைடில். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய வாகனங்கள் பார்த்தீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்ற வரை நானும் அரவிந்தனும் SS கார் சைல். பாய், நன்றி.